எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஒரே நாள் ராத்திரியில் என் வீட்டிலேருந்து பல தொட்டி காணாமல் போச்சு, பல தொட்டி உடஞ்சி போச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரே ஒரு பையன்தான். ஸோ அவனை வந்து நான் உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். அண்ட் ரொம்ப நாளாக வந்து கார்டனை வந்து பராமரிக்காதனால கார்டனும் ரொம்ப நாசமாகி போயிருக்கு. ஸோ அதை எப்படி நான் ரீக்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்றதான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து டாலிஷா ராஜா அப்படின்ற யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இது சப்ஸ்கிரைப் டு டாலிஷா ராஜா. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து போய் அந்த கல்ப்ரேட் யார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாம். கல்ப்ரேட் இவன் தான் நம்ம தொட்டி எல்லாத்தையும் நாசம் ஆக்குனவன், எல்லாத்தையும் கடிச்சு நொறுக்கி சின்ன அப்படின்னு ஆக்கி வச்சிருக்கேன் இவன். உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. இவனுக்கு என்ன பண்றது, இவனும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து கார்டனை வந்து ரீக்ரியேட் பண்ணுவோம். ஸோ வாங்க போகலாம் வீடியோக்கு. இதில் உள்ளதுலேயே ரொம்ப ரொம்ப டேமேஜ் ஆன பிளான்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெலியோனியா தான். ஸோ கொஞ்சம் க்ளோஸ்அப் கொண்டு வா பாருங்க. பிளான்ட் இல்லவே இல்லை, மண்ணில் ஒன்றுமே இல்லை, எல்லாமே என் கையில் தான் இருக்குது. அந்த லெவலில் எல்லாத்தையுமே கடித்து கொதறி வச்சுருக்கான். ஸோ இதையும் வந்து நம்ம வந்து சரி பண்ணணும். உங்களுக்கு வந்து ஒரு புது ப்ராடக்ட் வந்து இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ மார்க்கெட்டில் வந்திருக்க ஒரு புது பாட் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதுதான் அந்த புது பாட், நல்லா பாருங்கள். ஸோ எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி பாட் நிறைய இருக்குது. ஸோ சார் வந்து பண்ணி கொடுப்பார் இந்த மாதிரி பாட். ஸோ வேணும்னா வாங்க. சரியா, உண்மையை சொல்லணும்னா இந்த செடி எந்த தொட்டியை வந்து காணலை, எங்கே போச்சுன்னு தெரில. ஸோ இந்த செடியை வந்து நான் இப்போ வந்து வேற ஒரு பாட்டில் வந்து வச்சுட்டு ஸோ எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து காட்டுறேன். அண்ட் எஸ், தொட்டி இல்லாதவங்களெல்லாம் வந்து தொட்டியில் வந்து செட்டில் பண்ணி உட்கார வச்சாச்சு. ஸோ இந்த வேலை முடிஞ்சுது. ஸோ பெப்பரோமியா வந்து என்கிட்ட வந்து 3 பாட்டில் இருக்குது. ஸோ ஆனால் அவ்வளோ வந்து அது க்ரோத் வந்து ரொம்பலாம் இல்லை. ஸோ நான் அதை என்ன பண்ண போகிறேன்னா ஒரே பாட்டில் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன், ஓகேவா? ஸோ என்கிட்ட இந்த பெப்பரோமியா எல்லாத்தையும் வந்து ஒரே பாட்டில் வந்து நான் வந்து சேர்த்து வச்சுட்டேன். ஸோ எப்படி இவ்வளோ ஹைட் ஆனலாம் நினைக்காதீங்க, சேர் போட்டு நிற்கிறேன். ஸோ இந்த ஹெமிகிராஃபிஸ் வந்து நான் 1 இயர் முன்னாடி வச்சது. அண்ட் இதை ரீபாட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு பண்ண சான்ஸ் எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனுக்கு கொலை பண்ண போறேன் கிடைக்கும். சாரி, நான் பண்ணலை. ஸோ நான் இதை ரீபாட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னொரு வீடியோ வந்து போடுறேன். அண்டு இதுக்கு ஒன்றும் பிரச்சனையுமே இல்லை, இது மேலே நிற்கிறனால இது சேஃபாக தான் இருக்குது. கீழே இருக்கக்கூடிய ஹெமிகிராஃபிஸ் தான் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. நான் இன்ட்ரடியூஸ் பண்ண புது பாட். ஸோ இந்த பாட் வந்து ரொம்ப டேமேஜ் ஆனால இதை வந்து நம்ம இன்னொரு பாட்டில் வந்து வைக்க போகிறோம். சரியா, நான் வச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். எஸ், நம்ம வந்து ஹெமிகிராஃபிஸை வந்து ரீபாட் பண்ணிட்டேன். ஸோ சூப்பராக இருக்குது. இது சொல்லணுன்னா என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் பிளான்ட்டுன்னு சொல்லுவேன். ரொம்ப க்ரீனிஷாக எப்பயாச்சும் ஒரு நாள் அழகாக வந்து ஒரு குட்டியாக ஒரு ஒயிட் கலர் ட்ராப்பாக வந்து ஒரு பூ பூக்கும். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் கவனிக்காமல் விட்ட ஒரு பிளான்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைனீஸ் மணி பிளான்ட். ஸோ நான் சத்தியமாக இதை பார்க்கவே இல்லை, பாவம் ரொம்ப காஞ்சி போயிருக்கு. கண்டிப்பாக இதை ரீபாட் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்காக வந்து இன்னொரு பாட் எல்லா மண்ணெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து இப்போ வந்து ரீபாட் பண்ண போகிறேன். என்ன கேட்டால் உலகத்தில் எந்த ஒரு காட்டன் கேண்டிக்கும் இந்த ஒரு நிலைமை வந்து வரக்கூடாது. எவ்வளோ இருந்த காட்டன் கேண்டியை பிச்சு இப்போ வந்து என் கை அளவுக்கு கூட இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து நான் வந்து இப்போதைக்கு ஒரு குட்டியான பாட்டில் வந்து வச்சுட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் வந்த பிறகு ரீபாட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, நான் அதை பண்ணுறத வந்து பார்த்துக்கலாம்.